வேதத்துல ஒரு முக்கியமான வசனம் இருக்கு. என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள் அப்படின்னு வேதத்துல ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு. ஏன் அப்படி கேட்கிறாரு அப்படின்னாக்கா, ஏன்னா நாம தான் பெரிய ஞானியாச்சு, அறிவாளியாச்சே. ஏன் அப்படி சொல்றேன்னு கேக்குறீங்களா? ஏன்னா ஓவியம் பேசாதுன்னு தெரியும். மனுஷ கையினால செதுக்கப்பட்ட கல்லு, அந்த சிலை பேசாதுன்னு தெரியும். கண்ணு இருந்தும் பார்க்காது, வாய் இருந்தும் பேசாது, காது இருந்தும் கேட்காதுன்னு தெரியும். ஆனா நம்மளுடைய எல்லா குறைகளையும், நம்மளுடைய எல்லா கஷ்டத்தையும் கொண்டு போயிட்டு அது மேல அதுகிட்ட போய் கொட்டுறோம். அதனாலதான் தேவன் இந்த காரியத்தை உங்களை பார்த்து கேட்கிறாரு. எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. பெரியார் அவர்கள் கிட்ட ஒருவர் கேட்கிறாரு, ஐயா, பொது நலத்துக்கும் சுயநலத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு. அதுக்கு பெரியார் அவர்கள் சொல்றாங்க, மழை பொழிவது பொது நலம், அதுல நீ குடை பிடிச்சுன்னா அது சுயநலம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒரு கிறிஸ்தவன் உங்களை தேடி ஆண்டவரை பத்தி சொல்றாங்க, அல்லது ஒரு வேதத்தை கொண்டு அவனுடைய பேக்கெட் மணியை போட்டு ஒரு வேதத்தை வாங்கி உங்களுக்கு கொடுக்குறாங்க, ஒரு கைப்பிரதியை ஆண்டவரை பத்தி பிரிண்ட் பண்ண ஒரு கைப்பிரதியை உங்களை தேடி கொண்டு கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா, அவங்களுடைய அக்கௌண்ட்ல நிறைய பணம் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அவனுக்கு டைம் அதிகமா இருக்கு, அவனுக்கு வேலை வெட்டி இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா, வேதம் சொல்லுது, உன்னை போல பிறரை நேசின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாம உன்னுடைய குடும்பத்தையும், உன்னுடைய சகோதரனையும், உன்னுடைய ரத்த உறவை மட்டுமே நீ நேசிச்சினா என்ன பிரயோஜனம்? நீ எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாரும் உன்னுடைய சகோதர சகோதரிகள் அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. இன்னைக்கு நாம் என்னதான் நிறைய படிச்சிருந்தாலும் நிறைய விஷயத்துக்கு அர்த்தமே புரியல. கிறிஸ்துவங்களுக்கு ஒரு பேரு, அந்த கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்றோம். ஸோ கிறிஸ்து அவரை ஃபாலோ பண்றதுனால கிறிஸ்து உடையவர்கள், சோட்டா கிறிஸ்தவன் சொல்றோம். அதை நீங்க எல்லாரும் மதமாக்க